நாட்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு நபருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவர் பகிர்ந்திருந்த ஒரு காணொளியை நான் பார்த்தேன். அதை பார்த்த பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக குடும்பத்தில் ஏற்படுகின்ற பல பிரச்சனை, அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை, மனைவியுடைய குடும்ப அங்கத்தவர்களோடு ஏற்பட்ட பிரச்சனையினால் அந்த நபருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இடையில பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட வருடங்களாக ஒரு துன்பத்துக்குள்ளே போய் கொண்டிருந்த ஒரு நபருடைய வாட்ஸ்அப்பில் அவர் போட்டிருந்த அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நான் அவருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, நீங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த பகிர்தலில் அவர் அதில் போட்டிருந்த விடயம் ஒரு குடும்பம் ஒன்றாக சேர்ந்து ஒரு உணவு உண்கிறார்கள், கணவர் மனைவி பிள்ளைகள். அதில் ஒரு பாடல் ஒன்று போகின்றது. அப்பொழுது அவர் சொல்லியிருந்தார், அப்படியெல்லாம் இல்லை, எனது டிப்ரெஷன் நான் அதிகமாகி துன்பம் எனக்குள்ளே அதிகமாக என்னை ஆட்கொள்ள நான் அதை எவ்வாறு ஹேண்டில் பண்றது, எவ்வாறு கையாளுவது என்று எனக்கு தெரியாத ஒரு பட்சத்தில் நான் இப்படியான ஸ்டேட்டஸ் நான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதாவது எனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை, நான் பெறாத ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்ட மாதிரி நான் என்னையே நான் மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது சரியா பிழையா, உளவியல் ரீதியாக இது சரியா பிழையா என்று நான் வாதாட விரும்பவில்லை. ஆனால் யதார்த்தம் இதுவாக தான் பலருடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. அன்பான பிள்ளைகளே, பிரியமான உறவுகளே, நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே நாம் பல நேரங்களிலே பல விடயங்களை நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய உலகத்தையும் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு மறுபடியும் US ஈரான் உலக நாடுகளுக்கு இடையில் இந்த யுத்தம், மறுபடியும் யுத்தம் என்று சொல்கின்ற பொழுது அதிகார போட்டி, பவர் கண்ட்ரோல் மறுபடியும் இப்ப தலையேறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் US, ஒரு பக்கம் ஈரான். என்னத்துக்காக? பவர். வல்லரசு நாடுகள் தங்களுடைய அரசியல் சூழ்ச்சி, அதாவது எங்கிட்ட எல்லாமே இருக்கு, சோ நான் தான் இந்த உலகை ஆள வேண்டும், ஒரு கட்டத்தில் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். சூழ்ச்சி, அதுக்குள்ள பல சூழ்ச்சிகள் இருக்கின்றது. நீங்க பார்த்திருப்பீங்க நியூஸ்ல. அதாவது கண்ட்ரோல் பண்ணுகின்றது. எனது நாட்டை மட்டுமல்ல, வல்லரசு நாடாகிய நான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுவதற்கான ஒரு சூழ்ச்சி. அதற்கு பாவம் அந்த ஈரான். அது உலக நாடுல மட்டுமல்ல, நமது நாட்டிலையும் கூட. நம்ம எல்லோருமே அறிந்திருப்போம், நமது நாட்டிலே நடைபெற்ற யுத்தம், 30 வருடங்களாக நாங்கள் அனுபவித்த யுத்தம். ஒரு பக்கம் சுதந்திரம், தனி நாடு, உரிமைக்காக சுதந்திரமாக மூச்சு விட வேண்டும் என்ற ஒரு உரிமைக்காக போராடினார்கள். இன்னொரு பக்கம் ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு மொழி, சமத்துவம் என்று சொல்லி இன்னொரு பக்கம் போராடினார்கள். இறுதியிலே இந்த போராட்டமானது இனப்படுகொலையாக நிறைவடைகின்றது. ஆனால் இன்று அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்குகின்றோம். பிரியமானவர்களே, உலக நாடு, நமது நாடு மட்டுமல்ல,
நானும் நீங்களும் தான். நமது குடும்பத்துக்குள்ளே அதிகார கண்ட்ரோல், நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே அதிகாரம் கண்ட்ரோல், நமது பங்கிலே மட்டுமல்ல பல பங்குகளிலே அதிகார கண்ட்ரோல். ஏனென்றால் எனக்குரிய இடம் எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது நான் பலவீனனாக மாறுகின்றேன் என்ற உலக மாயை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனக்குரிய இடம் எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது நான் பலவீனனாக மாறுகின்றேன். ஆகவே நீ அதிகாரத்தோடு இரு, அதிகாரத்தை கொண்டு வா என்று சொல்லி இந்த உலகம் நமக்கு படித்து கொடுக்கின்றது. காம்படிஷன், இது யதார்த்தம். இதுதான் நானும் நீங்களும் வாழுகின்ற உலகம், சமுதாயம், பங்கு, குடும்பம், வேலை செய்கின்ற இடம், நடைபெறுகின்ற விடயங்கள், இவற்றிற்குள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான சூழலில்தான் இன்றைய நற்செய்தி, இன்றைய இறை வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக ஒரு உண்மையை எடுத்துரைக்கின்றது. அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. உலக போக்கிலே நாங்கள் மறைக்க முடியும், உண்மையை மறைக்க முடியும். நம்முடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மெசேஞ்சர், சோஷியல் மீடியா எல்லாவற்றிலையுமே நாங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக போர்ட்ரேட் பண்ண முடியும். எங்களுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, பட் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள அமைதி இல்லை, பட் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்று சொல்லி இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்ட முடியும், மறைக்க முடியும், உண்மையை மறைக்க முடியும். நான் பலவீனனாக இருக்கிறேன், நான் துன்பத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், நான் பயத்தோடு இருக்கிறேன், நான் கவலையாக இருக்கிறேன், நான் வேதனைக்குள்ளே இருக்கிறேன், நான் குடும்ப பிரச்சனையாலே உடைந்திருக்கிறேன் என்று சொல்லி நமது உண்மையை மறைத்து இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்மால் போர்ட்ரேட் பண்ண முடியும், நம்மால் வெளிப்படுத்த முடியும். அதைதான் இன்றைய சமுதாயம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லவில்லை. ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே எடுத்து சொல்வது, வெளிப்படுத்தப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை. அப்படி என்றால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் உலகத்துக்கு மூடி மறைப்பது போல் கடவுளுக்கு மூடி மறைக்க முடியாது. அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நாங்கள் மூடி மறைக்கின்ற அந்த விடயங்களை தான். உலகம் எதிர்பார்ப்பது அல்ல, கடவுள் எதிர்பார்ப்பது. அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது இந்த உலகத்திற்கு நாங்கள் எதை காட்ட மறுக்கிறோமோ அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகிற்கு நான் தனிமையாக இருக்கிறேன் என்பதை நான் காட்ட நினைத்தால் அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகிற்கு எனது குடும்பம் உடைந்து போயிருக்கிறது என்பதை காட்ட நினைத்தால் அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகிற்கு எனது குடும்பம் இப்பொழுது கடன் பிரச்சனையிலே துன்பத்துக்குள்ளே நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை காட்ட நினைத்தால் அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பவை நாம் இந்த உலகிலே மூடி மறைக்கின்ற உண்மைகளை. ஏனென்றால் அவருக்கு நாங்கள் மாறுவேடம் போட முடியாது. அவருக்கு நாங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்ட முடியாது.
அவ்வாறு காட்ட நாங்கள் முனைந்தால் அது கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல. அது நமது விசுவாசம் அல்ல. நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினுடைய அர்த்தம் அது அல்ல. நாங்கள் உயிர்த்த ஞாயிறன்று கடவுள் நமக்கு ஒளியாக கொடுத்த அந்த உயிர்ப்பு, அந்த மீட்பினுடைய அடையாளம் அது அல்ல. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தூய ஆவியானவரை அவர் நமக்கு துணையாளராக அனுப்பி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியினுடைய அடையாளம் அது அல்ல. அவர் கிறிஸ்தவ மகனாக, கிறிஸ்தவ மகளாக, கிறிஸ்தவ கணவராக, கிறிஸ்தவ மனைவியாக, ஒரு குடும்பமாக, ஒரு பிள்ளையாக நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது கம் as you are. நீயாக என்னிடத்திலே வா. உடைந்து போயிருக்கிறாயா? பலவீனத்தோடு இருக்கிறாயா? பாவத்தோடு இருக்கிறாயா? நொறுங்கி போயிருக்கிறாயா? நான் உன்னோடு இருக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன். உனது குடும்பம் உடைந்து போயிருக்கிறதா? நீ கடன் கஷ்டத்திலே மூழ்கி போயிருக்கிறாயா? நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன். ஆனால் நீ என்னிடத்திலே வா. எனக்கு மாறுபடம் பூண்டு நீ வர வேண்டாம். உண்மையாக நொறுங்கிய உள்ளத்தோடு என்னிடத்திலே வா. நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை வழி நடத்துவேன். ஏனென்றால் நான் உன் மீது அன்பு கூர்ந்திருக்கின்றேன். ஏனென்றால் சிட்டுக்குருவிகளை விட நானும் நீங்களும் மேலானவர்கள். இந்த பறவையை பாருங்கள், சிட்டுக்குருவி. இந்த பறவைகளை விட நானும் நீங்களும் மேலானவர்கள். நம்முடைய தலைமுடிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் அவருக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் பாவம் செய்தாலும் அவருக்கு தெரியும், நாங்கள் நல்லது செய்தாலும் அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம அவரிடத்திலே வரும்படி அவர் ஏற்றுக்கொள்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய குறுகிய கல்விக்காக நான் மெல்பர்னிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பம், அங்கே வாழ்ந்த ஒரு ஏனைய இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு தாய், பல வருடங்களாக 40-50 வருடங்களாக மெல்பர்னிலே அவர்தான் அங்கே சக்ரிஸ்டியன் வேலை பார்ப்பவள். மாசுக்கு முன்னால எல்லா விதமான பீடத்துக்கான அலங்காரங்கள், தேவையான விடயங்களை செய்கின்ற அந்த தாய் 40 வருடங்களுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் குடும்பத்தோடு. அப்பொழுது அவர்கள் என்னிடம் சொல்லியிருந்தார்கள், ஃபாதர், என்னுடைய பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உடம்பு இயலாது, முடியாது. ஸோ அவர்களுக்கு தீவிய நற்கருணை கொடுக்க வேண்டும். மாதத்தில் ஒருக்காதான் ஃபாதர் வருவார். இந்த முறை அவர்களுக்கு கொஞ்சம் சுகமில்லாமல் இருக்குது, நன்மை கொடுக்க முடியுமான்னு சொல்லி நானும் ஒரு டேட் ஒன்று அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவள் வீட்டை போயிருந்தேன். கோயிலுக்கு அருகில் இருந்த அந்த அவருடைய இல்லம், நான் நுழைகின்ற பொழுது மிகவும் அழகான ஒரு பிக்சர். நான் நினைச்சேன் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் வயசு போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஃபோட்டோவில் பார்க்கின்ற பொழுது 2 அழகான பெண்கள், அவருடைய அவருடைய அண்ணா, 3 பேரும் அழகாக ஒரு பீச்சிலே ஒன்றாக இருந்து ஒரு புகைப்படம் எடுத்து அவர்களுடைய வீட்டினுடைய முன் வாசலிலே அது நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அதிலே அவர்களுடைய அந்த அழகான ஒரு ஃபோட்டோஸ், அதோடு பலவிதமான அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவர்கள் முடிச்சிருந்த மாஸ்டர்ஸ், டாக்டரேட் என்று சொல்லி அவர்கள் படித்த கல்வியிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட பட்டங்கள், அந்த பட்டங்களோடு அந்த புகைப்படங்கள் அழகாக அவர்களுடைய வீட்டினுடைய முகப்பிலே கொழுவப்பட்டிருந்தது. அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு நான் வீட்டுக்குள்ளே நுழைந்த பொழுது அங்கு மேசை அழகாக வெள்ளை நிற க்ளோத் ஒன்று அங்கு விரிக்கப்பட்டு மெழுகுதிரியெல்லாம் கொளுத்தி வைத்து தீவிய நற்கருணை கொடுப்பதற்காக அழகாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது.
அந்த வேளையில் தான் அவருடைய 3 பிள்ளைகளையும் நான் பார்த்தேன். 3 பிள்ளைகளுக்கும் அவருடைய விழா, ஒரு மூத்த மகளுடைய விழா எலும்பிலே ஒரு விதமான வைரஸ், இரண்டாவது பிள்ளைகளுடைய முதுகு எலும்பிலே அதே வைரஸ், மூன்றாவது பிள்ளையினுடைய இந்த கழுத்தினுடைய இந்த பகுதியில் இந்த இதில் இருக்கின்ற நார்களுக்குள்ளே அதே வைரஸ். மூத்த மகள் கிட்டத்தட்ட 40 வயதை தாண்டி இருக்கின்றாள். இரண்டாவது மகள் 38, 35க்குள்ளே, மூன்றாவது 30 வயதுக்குள்ளே. 3 பேரும் மிகவும் மேலதிகமான கல்விகளை கற்று நன்றாக உழைத்து நன்றாக வேலை செய்தவர்கள். இப்பொழுது 3 பேரும் வீல் சேரிலே உட்கார்ந்து கொண்டிருந்து, ஒரு ஆளுக்கு எழும்ப முடியாது, ஒரு ஆளுக்கு நடக்க முடியாது, ஒரு ஆளை எதுவுமே பண்ண முடியாது. அந்த வயது போன அந்த தாய், கணவரை இழந்த அந்த தாய், நன்றாக இருந்த 3 பிள்ளைகள், ஒரு கட்டத்திலே 3 பிள்ளைகளுக்கும் பரம்பரை நோய். அப்படி ஒரு நோய் அவளுக்கு முன்னுக்கு யாருக்குமே இருந்ததில்லை. ஆனால் என்னென்று அந்த வைரஸ் அவர்களுக்குள்ளே வந்தது என்று இன்றும் ஆஸ்திரேலியாவிலே அந்த வைத்தியர்கள் சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 25 வருடமாக நன்றாக இருந்த 3 பிள்ளைகளும் திடீரென்று ஒவ்வொருத்தராக சுகவீனம் உற்று தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு கூட முடியாமல் வீல் சேரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு நன்மையை கொடுத்து விட்டு அவளோடு பேசினேன். அப்பொழுது அந்த 3வது அந்த மகள் தனது மூத்த அக்காவை பார்த்து சொல்கின்றாள். ஒரு மூத்த அக்கா எனக்கு சொல்றார், ஃபாதர், நான் இன்றைக்கோ நாளைக்கோ நான் இறந்து விடுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கின்ற விழா எலும்பில் இருக்கின்ற இந்த வைரஸ் ஆனது எனது உடம்பினுடைய பின்பாகம் முழுவதும் பரவிவிட்டது. இன்றும் வைத்தியர்கள் அதற்கான காரணத்தை சர்ச் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுதான் மெடிசின் என்று சொல்லி கண்டுபிடிக்கவில்லை. 1000-லே ஒரு சில பேருக்கு வருகின்ற இந்த வருத்தம் எங்களுடைய குடும்பத்திலே வந்திருக்கின்றது. 3 பேருக்குமே வந்திருக்கின்றது. ஆனால் விசுவாசம் உள்ள குடும்பம், கத்தோலிக்க குடும்பம், பரம்பரையாக கத்தோலிக்க குடும்பம். அப்பொழுது அந்த 3வது மகள் அந்த மூத்த மகளுக்கு சொல்கின்றார், கடவுள் கொடுத்த வாழ்க்கை அவர் நினைத்தால் எடுத்துக்கொள்ளட்டும். பிரியமானவர்களே, அதை கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது மிகவும் நன்றாக இருந்தவர்கள், உழைத்தவர்கள் இன்று படுத்த படுக்கையிலே வீழ்ச்சியாரிலே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த 3 பேருக்கும் இடையில ஒரு பாசிட்டிவ் வைப். எனக்கு அதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கோ நாளைக்கோ அவர்கள் உயிர் போய்விடும். ஆனால் அம்மா இன்னும் கடவுளுக்கு சேவை செய்கின்றாள். அந்த 3 பிள்ளைகளும் அழகாக பேசுகிறார்கள், அழகாக கதைக்கிறார்கள். கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறையவில்லை. ஆனால் உயிர் போய்விடும் என்பது நிச்சயம். அது அவர்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக கவலை இருக்கும். ஆனால் ஒரு விதமான விசுவாசம், கடவுள் இருக்கிறார். இந்த விசுவாசம் நம்மிலே எத்தனை பேருக்கு இருக்கு என்று கேட்டால் அது எனக்கும் தெரியாது. எனக்கும் கூட இது ஒரு சவாலாக தான் இருந்தது. 3 பிள்ளைகளும். பிரியமானவர்களே, மனிதர் முன்னிலையிலே நாங்கள் மாறுவேடம் போட்டு கொண்டு வாழலாம். மனிதருக்கு நாங்கள் நம்மிடத்திலே இல்லாததை இருப்பதாக சொல்லலாம். ஆனால் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நமது உள்ளத்தை, நமது நொறுங்கிய உள்ளத்தை. அந்த குடும்பத்திலே இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இன்று கேட்க அழைக்கப்படுகின்றோம். நமது குடும்பத்துக்குள்ளே, நமது பிள்ளைகளுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கின்றதா? கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்ற இந்த வார்த்தைகள் வெறுமனே இஸ்ரேல் மக்களுக்கோ பாபிலோனிய மக்களுக்கோ அல்ல, எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரோடு உறவு கொள்ள வேண்டும். கடவுளோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவினை
இன்றைய நாளிலே நாங்கள் புதுப்பிக்க, நமது குடும்பத்திலே நம்முடைய தந்தையர்கள், நம்முடைய தாய் அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே நமது குடும்பத்தை அன்பினாலும் ஒற்றுமையினாலும் குடும்பத்துக்குள்ளே மன்னிப்பையும் குடும்பத்துக்குள்ளே விசுவாசத்தையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடி செபிப்போம். ஆமென்.